டிடிஎஃப் பாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சம்மந்தம் இல்லாம உங்களை இழுக்கணும்? வியூஸ்க்காக மட்டும் சொல்லாதீங்க. ஏக்கா அவன் என்ன உன்ன மட்டுமா ஏமாத்திட்டான்? என்னையும் ஏமாத்திட்டான்க்கா. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த அவன் தம்பி பார்த்தீங்கன்னா லைக் அவங்க நான் அவர் தேடி போகல, அவர் தான் எனக்கு தேடி வந்தார். ப்ரொமோஷனுக்காக ஒருத்தன் வந்தாங்க. ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறப்ப அவர் கேட்குற பேமெண்ட் அந்த பிராண்டுக்காரன் கொடுக்கல. ஸோ ஆப்போசிட் பிராண்ட்காரன் கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிராண்ட்காரன் வாங்கின பேமெண்ட்டை வேற ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பிராண்ட்காரன் வந்தால் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்கிறேன்ல, வீடியோ எடுத்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பிராண்ட் பேமெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு நான் அந்த பேமெண்ட் பண்ண முடியும். இவர் கொடுக்குற பேமெண்ட் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க கம்மி. ஸோ அந்த பிராண்ட் பேமெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள். என் அக்கௌண்ட் ஃபீஸில் இருக்கனால நான் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ போடுங்கன்னு நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய பிராண்ட்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணி 45 days 2 months கழிச்சு தான் வீடியோ அமௌண்ட் நான் அப்படிலாம் வாங்கியிருக்கேன். நிறைய பிராண்டு இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணி 2 months கழிச்சு 3 months கழிச்சு தான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இவர் இந்த மாதிரி வீடியோ போட்டார். இப்போ ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே ஏர்னிங்ஸ் எடுத்துட்டாரு. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 500K சம்திங் போயிருக்கு. ஸோ அண்ணா அதையும் காம்பன்சேஷன் பண்ணிட்டாரு. இப்போ என்கிட்ட வரதான் போகுது. ஸோ எப்படின்னா டபுள் ப்ராஃபிட்டில்